அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஓடி போஸ்ட்டுக்கான இன்டர்வியூஸ் இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. நம்மக்கிட்ட படித்த அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட வச்சு ஒரு 20 பேர்கிட்ட இருந்து என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா என்னென்ன கேள்வி கேட்டிருந்தாங்க, அதுக்கு என்னென்ன பதில் சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத வச்சு ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து இன்றைக்கி எடுத்திருந்தோம். ஸோ பொதுப்படையாகவே இன்றைக்கி இன்டர்வியூ எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்மளை பற்றி உங்களை பற்றின ஃபோட்டோ கிடையாது, உங்களை பற்றி ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, உங்கள் பேர் கிடையாது, உங்கள் அப்பா அம்மா பேர் கிடையாது, இதை தவிர உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி என்னென்னா கேட்குறாங்க. அப்புறம் படித்த காலேஜ், சரிங்களா, படித்த ஸ்கூலு, நம்ம படித்த டிகிரி, என்ன போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியான பொதுப்படையான கேள்விகள் தான் கேட்குறாங்க. மீதி கேள்விகள் எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதிலிருந்து தான் கொஷின் எடுத்துருக்குறாங்க. ஸோ என்னென்ன கேட்டிருக்கிறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முதல் நாள் முடிவு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அமைதியாக ஒரு இன்டர்வியூ நடந்திருக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு கேண்டிடேட் போயிருக்காங்க. அந்த கேண்டிடேட்டுக்கிட்ட படித்த ஸ்கூல், இந்த ஸ்கூலை பற்றி, அப்புறம் அந்த காலேஜ், சரிங்களா, ஸ்கூல் பேர் என்ன, ஸ்கூல் காலேஜ் பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. எங்கே இருக்குது, எப்போ ஆரம்பித்தாங்க, ஸ்கூலை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்கிறாங்க. எங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த ஊரை பற்றி அப்படியே அதுலேருந்து அடுத்தடுத்து அடுக்கடுக்கான கேள்விகள் அடுத்தடுத்து வந்திருக்கு. என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி, ஏன் அந்த டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான கேள்வி. ரெண்டாவது, உமன்ஸ் ரிசர்வேஷன் பாலிசியின் தமிழ்நாடு எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க. பொதுவாகவே நீங்கள் போகிறது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு எக்ஸாமுக்காக போகிறப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பாலிசிஸை எல்லாமே பார்க்கணும். திருப்பி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராகவே பேசணும். சப்போஸ் நீங்கள் யூபிஎஸ்சி எழுதுறீங்க அப்படின்னா அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான ஸ்கீம்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபேவராக இருக்க மாதிரி இன்டர்வியூவில் பேசுங்க. ஸோ பாருங்கள், உமன் ரிசர்வேஷன் பாலிசி இன் தமிழ்நாடு ப்ளஸ் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் இஷ்யூஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி மொதல் கேண்டிடேட் உங்களுக்கு போயிருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன நம்மக்கிட்ட டீட்டெயில் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ ரெண்டாவது கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட்னா என்ன, மேக்ரோ நியூட்ரியன்ட்னா என்ன. ஸோ பாருங்கள், மேக்ரோ நியூட்ரியன்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து இந்த அயனு, ஜிங்க்கு இந்த மாதிரி வரது எல்லாமே சொல்லியிருக்காங்க. மேக்ரோ நியூட்ரியன்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த பொட்டாசியம், பாஸ்பரஸு, நைட்ரஜன் இதெல்லாமே வரதை பற்றி பேசியிருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு காலையில் பேப்பரில் இருந்த நியூஸ் இது, ஃப்ளவர் ப்ரொடக்ஷன் ரிடக்ஷன் ஆகிருக்கு. காரணம் வந்து அங்கே நிறையா பனி, அதுக்கப்புறம் நிறைய டிசீஸ் ஒன்று பரவி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை வச்சு அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வேலண்டைன்ஸ் டே வருது, ஃப்ளவர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 10 ரூபா விற்க வேண்டிய பூ வந்து இன்றைக்கி 50 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கான ரீசன், அப்போ ஹோசூர் அதோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி இருக்குது, என்ன இது அப்படிங்கிறத இதில் பேசியிருக்கிறாங்க. வாட்டர் சன் லவ்விங் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சூரியனை பிடிச்ச செடிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க வந்து சன்ஃப்ளவர் சொல்லியிருக்கிறாங்க, ரைஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் போர்டில் இருந்தவங்க வந்து வாட்டர் மெலன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாமா, சரிங்களா. ஸோ இஸ்ரேல் அக்ரிகல்ச்சர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா உடனே வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றதுல எதுவும் சொல்லக்கூடாது. வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு, இந்த நீர் மேலாண்மை இதெல்லாம் தாண்டி வேறு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டீசாலினேஷன், சரிங்களா. டீசாலினேஷனு, ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா அதில் கிடைக்கக்கூடிய தண்ணியை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் அந்த ஹோசூர் இம்பார்ட்டன்ஸ் ரிகார்டிங் இந்த ஃப்ளவர்ஸ் அப்படின்னா டான் ஃப்ளோரா அப்படிங்கிற அமைப்பு அங்கே ஒன்று இருக்குது. பூக்கள் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறதுக்கு வெளிநாடுகளுக்கெலாம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான ஒரு அமைப்பு இங்கே இருக்குது, தமிழ்நாடு அரசோட அமைப்பு. அதை வச்சு கொஷின் கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் இந்த பிளாக் லெமன் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பிளாக் லெமன் அப்படிங்கிறது என்னென்னா கேண்டிடேட் அதுக்கு பதில் சொல்லலை. பிளாக் லெமன் அப்படிங்கும்போது என்னென்னா அந்த எலுமிச்சம்பழத்தை காய வச்சுருக்கிறாங்க. அதை வந்து இந்த ஃபுட் ப்ராசஸிங் அப்படிங்கிறதுல நிறைய இதில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பிரியாணி செய்கிறதுலாம் கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணியிருக்கிறதா போட்டிருக்குது. அப்புறம் கிரிவன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க சிஎம் செல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆர்டிஐ இருக்குது, அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாமா, சரிங்களா. ஸோ இதுவும் அவங்களே பதில் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லும்போது ஜேஇஓ, ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிறத அப்படியே வரிசையாக சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி பேக்ரவுண்டு என்ன, அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் கேட்டிருக்காங்க. ஸோ இவ்வளவு நாள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேரண்ட் என்ன பண்ணுறாங்க, பேரண்ட்டோட அப்பா எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, அப்பாவோட ஒர்க் நேச்சர் என்ன, ஹஸ்பண்டோட ஒர்க் நேச்சர் என்னன்னு இவ்வளோ நாள் டிஎன்பிசியில் வந்து இல்லாமல் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்றைக்கி இன்டர்வியூவில் நிறையா பேர்கிட்ட அப்பாவோட ஒர்க்கை பற்றி சொல்லுங்கள், அப்பா என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. ரீசன் என்னென்னா அவங்கக்கிட்ட கேட்குறதுக்கு எதுவுமே இல்லை, பேர் கிடையாது, ஃபோட்டோ கிடையாது, நம்மளோட எஜுகேஷ்னல் டீட்டெயில் மட்டும்தான் இருக்குது. அப்படிங்கும்போது அதை வச்சு தான் அடுத்தடுத்த கொஷின் கேட்குறாங்க, ஓகேங்களா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்டர்வியூ போகிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா
இனி கேட்ட கொஷினை ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துருங்க. ஓகேங்களா, அடுத்தது பார்ப்போம். இப்போது இந்த மூணாவது கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா இவர் சிவில் முடிச்சிருக்காரு. ஸோ சிவில் முடிச்சிருக்காரு, தஞ்சாவூர்காரரு. ஸோ தஞ்சாவூர்லேருந்து வரவர். ஃபஸ்ட்டு செல்ஃப் இன்ட்ரோ அப்படிங்கிறத பற்றி என்ன பண்ணுறாங்கன்னா, சும்மா உங்கள் பேரை பற்றி சொல்லாமல், உங்கள் அப்பா அம்மா பேர் சொல்லாமல், உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பேசியிருக்காங்க. அப்போ தஞ்சாவூர் வந்தவொன்னே என்ன பண்ணிட்டாங்க, பெரிய கோயில் கேட்டிருக்காங்க. ஏன் ஸ்ட்ரக்சரல் இம்பார்ட்டன்ஸ் கேட்டிருக்காங்கன்னா, இவர் சிவில் படிச்சிருக்காரு. புரியுதுங்களா? எப்படி லிங்க் பண்ணுறாங்கன்னு பாருங்க. அவர் ஊர், அந்த ஊர் ரிலேட்டடாக சிவில் என்ன இருக்குங்கிறத பார்த்து அதை லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தமிழ்நாட்டுக்குள்ளே தஞ்சாவூர் அப்படின்னு வந்தது காட்டி அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ் இன்ட்ரெஸ்ட்டுங்க, தமிழ் காப்பியம், ஐஞ்சிருங்காப்பியம், ஐம்பெருங்காப்பியங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்புறம் சிவில் இன்ஜினியரிங் பற்றி என்னென்ன பேசிக்காக அந்த சிவில் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. இவர்கிட்டையும் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் யுவர் ஃபாதர், அப்பாவோட வேலைன்னா அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூஸ் கம்பேர் வித் நேஷனல் லெவல் வித் தமிழ்நாடு லெவல். நோ ஸ்டாட்டிஸ்டிக்கலாக எந்த பதிலும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டாங்க. சரிங்களா, நோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்லாம் புள்ளி விவரங்களோட எனக்கு பதில் தேவையில்லை. பொதுவான இந்த வேலைவாய்ப்பின்மை இந்திய அளவில் எப்படி இருக்குது, அதை தமிழ்நாட்டு லெவலில் எப்படி ஒப்பிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் அந்த கரெக்டான அந்த மானியம் வரல, வைக்கல அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ஸோ அது சம்மந்தமான விஷயங்களை மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கவர் பண்ணி அது சம்மந்தமாக பேசியிருக்காங்க. சரிங்களா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிலேட்டடாக கொஷின் கேட்கல அப்படிங்கும் போதே நம்ம ஒப்பீனியனான பதில் தான் அதுக்கு சொல்ல போகிறோம். ஸோ அப்படிங்கும்போது பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த கேண்டிடேட் பாருங்கள், 4வது கேண்டிடேட். இவங்க கிட்ட என்ன பண்ணலை அப்படின்னா செல்ஃப் இன்ட்ரோ கேட்கவே இல்லை. சரிங்களா, செல்ஃப் இன்ட்ரோ பற்றி இவங்க கேட்கவே இல்லை. அதுக்கு பதிலாக அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா யூனிஃபார்ம் சிவில் கோடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ நோ செல்ஃப் இன்ட்ரோ பற்றி கேட்கல, யூனிஃபார்ம் சிவில் கோடு அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அதுக்காக அது உத்தராகண்ட் எந்த ஸ்டேட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் கேட்கல. சரிங்களா, உத்தராகண்டில் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை வச்சு யூனிஃபார்ம் சிவில் கோட்னா என்ன, அது ரிலேட்டடான ஆர்டிகல் என்ன, அது வந்தால் என்னென்ன சட்டங்கள் எப்படிலாம் இருக்கும், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இருக்குது. 2021 டிகிரி முடிச்சிருக்கீங்க, அதுலேருந்து இப்போ வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் ஏதோ வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் கனெக்டிங் பப்ளிக். சரிங்களா, மக்களோட தொடர்புடைய தமிழ்நாட்டில் கொண்டு வந்த திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நம்ம வேலைக்கு போக போகிறோம். அதனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் என்னென்ன, தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வர ஸ்கீம்ஸ் எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபேவராகவே ஆன்சர் சொல்லிடுங்க. சரிங்களா, ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் போது இல்லம் தேடி கல்வியாக இருக்கலாம், மக்களை தேடி மருத்துவமாக இருக்கலாம், நிறைய திட்டங்கள் இருக்குது. சரிங்களா, ஸோ அந்த மாதிரியான திட்டங்களை நான் முதல்வன் திட்டம், ஸோ இதெல்லாமே நம்ம சொல்லலாம். சரிங்களா, அடுத்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னெல்லாம் கொடுக்குறீங்க, இப்போ சமீபத்தில் என்னென்ன இஷ்யூஸ்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிற பற்றி சும்மா ஜென்ரலாக கேட்டிருக்காங்க. சரிங்களா, அடுத்தது பாருங்க, கேண்டிடேட் 5. ஸோ இவங்ககிட்டயும் செல்ஃப் இன்ட்ரோ பற்றி கேட்கல. இவங்ககிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா இன்ஜினியரிங் எடுத்துகிட்டு எதுக்கு குரூப் 2 வேலைக்கு வரீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃப் இன்ட்ரோ கேட்கல, இன்ஜினியரிங் எடுத்து குரூப் 2 வேலைக்கு ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னோட சீனியர் ஒருத்தர் இந்த வேலை எக்ஸாம் எழுதி போனார், எனக்கு அவர் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னாராமா. சரிங்களா, அதில் இன்ஸ்பயர் ஆகி நான் என்ன பண்ணிட்டேன், உள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே வெரி குட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஒப்பீனியன் பேஸ்ட், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்ன, பொதுவாக 2-3 விஷயங்களை கேட்டுட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை சொல்லியிருக்காங்க. உங்கள் ஊரில் என்ன ஃபேமஸ், அது எதனால் அந்த ஃபேமஸ் அப்படிங்கிற காரணங்கள் கேட்டிருக்காங்க. உங்கள் ஊர்லேயும் ஏதாவது ஃபேமஸ் இருந்துச்சுன்னா அது என்ன ஃபேமஸ், என்ன காரணத்தினால அது ஃபேமஸ் அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது 6வது கேண்டிடேட்டு. ஸோ இந்த 6வது கேண்டிடேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் இன்ட்ரோ கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா, செல்ஃப் இன்ட்ரோ கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் ஊர் அப்படின்னா என்ன, ஊர்கோடி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ ஊர்கோடி அப்படின்னா இந்த எண்ட் ஆஃப் த டவுன். சரிங்களா, அந்த ஊரோட எல்லையாக இருக்கலாம், இல்லை முடிவாக இருக்கலாம், அந்த ஊரில் ஒதுக்குப்புறமான ஒரு இடங்கள் அப்படிங்கிற குறிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செல்ஃப் இன்ட்ரோ கேட்டிருக்கிறாங்க. இவங்ககிட்ட இன்ஜினியரிங் படிச்சுட்டு எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படிங்கிற அந்த போன வாட்டி ஒருத்தவங்க கேட்டாங்களா அதே மாதிரியான ஒரு கொஷின். உடனே அவங்களும் வேற ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க. அடுத்து விச் டிபார்ட்மெண்ட் கோயிங் டு சூஸ், என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்க போறீங்க இருக்காங்க. ஸோ என்ன டிபார்ட்மெண்ட் இவர் என்ன சொல்லியிருக்காங்க, லேபர் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை சொன்னதுக்கப்புறம் கொஸ்டின் ஃபுல்லாமே அங்கே போயிடுச்சு. பாருங்கள், ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்னா என்ன, அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்னா என்ன, அவங்களுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன, ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர் அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கருக்கான டிஃப்ரென்ஸ் என்ன. அப்போ டிபார்ட்மெண்ட்டை பற்றி என்னெல்லாம் தெரியுது உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏதாவது 4 லேபர்லாம் சொல்லுங்கள். மினிமம் வேஜஸ் ஆக்ட், ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட், பாண்ட் லேபர் அபாலிஷன் ஆக்ட், பிடி சிகார்ஸ் ஆக்ட், அப்ரண்டிஷிப் ஆக்ட் அப்படின்னா நம்ம படிச்சிருப்போம் பாலிட்டியில். அந்த மாதிரி 4 ஆக்டை படித்து வச்சுக்கோங்க. அதாவதுங்க
ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸரு, இந்த ஏஎல்ஐஏ, சப் ரிஜிஸ்டர், சரிங்களா? இந்த 3 வேலையை நீங்கள் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக சொல்லும் பட்சத்தில் ஒவ்வொரு வேலையை பற்றி 4 பாயிண்ட் என்ன பண்ணிக்கங்க அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க. இதை பற்றி கேட்கும்போது அது சம்மந்தமான ஆக்ட், சரிங்களா? ஜேஇஓ பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமான என்னென்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, சரிங்களா? சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா பத்திரங்கள்னா என்ன, பட்டானா என்ன, சிட்டானா என்ன, ஓகேங்களா? உயில்னா என்ன, தானபத்திரம்னா என்ன, கைட்லைன் வேல்யூ என்ன, கவர்மெண்ட் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற பேசிக்கான டீட்டெயில் அதை மட்டும் என்ன பண்ணுங்கன்னா தெளிவாக சொல்லிடுங்க, சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. ஒரு கேண்டிடேட் கிட்ட ஆர்டிகல் 12லேருந்து ஆர்டிகல் 35 வரைக்கும் வரிசையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அவர் வரிசையாக சொல்லியிருக்காரு, வெரி குட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறத பற்றி கேட்டிருக்கிறாங்க. இம்பார்ட்டன்ட் கேஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட், அந்த எம்சி மேத்தா கேஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும், சரிங்களா? நம்ம எம்சி மேத்தா கேஸ் வந்து சைல்டு லேபர் ரிலேட்டடாக ஒரு கேஸ் வரும். ஸோ அந்த கேஸ் அந்த ஜட்ஜ்மெண்ட் கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் இந்த இன்டர்வியூவில் அதிக பேர்கிட்ட கேட்கப்பட்ட கொஸ்டின் வந்து ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த ஜாபில் எப்படி கொண்டு வருவீங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன, டீப்ஃபேக் டெக்னாலஜினா என்ன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா நல்லது இருக்கா கெட்டது இருக்கா, இன்னைக்கு ஏகப்பட்ட பேர்கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு இந்த கொஸ்டின் ஏஐ அப்படிங்கிறது. அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பி யார், எம்எல்ஏ யார், யார் தெரிஞ்சிருக்கா, ஏதாவது 2 எம்பி சொல்லுங்கள், ஏதாவது 2 எம்எல்ஏ சொல்லுங்கள் அப்படிங்கிறத பற்றி என்ன பண்ணிக்கிறாங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் இந்த துறை ரீதியான மினிஸ்டர் யார் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் சொல்லும்போது அது ஓரியன்டாகவே இந்த கேண்டிடேட்டுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா கொஸ்டினுமே ஒதுங்கிடுச்சு. அப்போ நமக்கும் இது ஈஸி தான். சப்போஸ் இப்போ ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அது ரிலவெண்ட்டானது எல்லாத்தையும் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், அப்படியே கொண்டு போயிடலாம், சரிங்களா? அடுத்த கேண்டிடேட் பாருங்கள், கேண்டிடேட் 7. இவங்ககிட்ட அதை தான் சொல்லியிருக்காங்க, உங்கள் நேம் சொல்லாமல் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது பாருங்கள், இவங்க ஈஸி படிச்சிருக்காங்க. ஈஸி பற்றின பேசிக் கொஷின்ஸ் எல்லாமே கேட்டிருக்கிறாங்க. அதில் முதல் பார்த்தீங்கன்னா லீனியர் ஈக்குவேஷன், சரிங்களா? லீனியர் ஈக்குவேஷனாக பேரபோலா y = mx + d இதை தான் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ இன்டெகிரேட்டட், நான் சொன்னேன் இல்லையா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி ஒரு போர்டில் ஃபுல்லாக கேட்டுகிட்டே இருந்திருக்கிறாங்க, சரிங்களா? நீங்களும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை படிச்சுக்கோங்க. சப்போஸ் நாளைக்கு நீங்கள் அந்த போர்டு போனீங்கன்னா இதை பற்றி கேட்டாங்கன்னா பதில் சொல்லிடலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெகிரேட்டட் எம்எஸ் எக்ஸல், சரிங்களா? எம்எஸ் எக்ஸலில் இப்போ ஏஐ இன்டெகிரேட் பண்ணதில் எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுது, இப்போ நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னால் அதே பிரித்து எல்லாமே கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரியான இதை கேட்டிருக்கிறாங்க. வேற என்ன கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இல்லம் தேடி கல்வி, சரிங்களா? இல்லம் தேடி கல்வியில் என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நேராக வீட்டுக்கு வந்து சொல்லுங்கள். இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்கூல் ட்ராப் அவுட் அதிகமாச்சு. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் ஸ்கூலோட என்ரோல்மெண்ட் ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் இது. நேராக வீட்டுக்கே என்ன பண்ணுவாங்கன்னா வாலண்டியர்ஸ் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா யுனெஸ்கோவோட சப்போர்ட்டில் ஆரம்பிச்சாங்க. பெரிய ஸ்கீம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் இவங்க ஈரோட்டுக்காரங்க. ஸோ ஈரோடு அப்படிங்கும்போது ஆப்வியஸ்லி யார் வந்துடுறாங்க, பெரியார். ஸோ பெரியாரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அப்படியே அந்த இன்டர்வியூ நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பெண்கள் உள்ள வந்திருக்கு. ஸோ பெண்கள் வீக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழக அரசு கொண்டு வந்திருக்க பெண்கள் முன்னேற்றம், அதாவது விமன் எம்பவர்மெண்ட்ஸ்க்கான ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அந்த புதுமை பெண் திட்டம், அதுக்கப்புறம் இலவச பெண்கள் பேருந்து, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், இந்த மாதிரியான திட்டங்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பெண்களுக்கு இலவச பயணம், அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் என்னென்னலாம் ரிசர்வேஷன், லோக்கல் பாடி எலெக்ஷனில் 50% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பேசியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு கவர்மெண்ட்ல கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு ஏதாவது இடம் வேணும் அப்படின்னா TNDIPR, சரிங்களா? TNDIPR அவங்க வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கிடச்சிரும். அதிலே வந்து என்னென்ன கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது, எங்கெங்கே இருக்குது, என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத கிடச்சிரும். ஸோ அடுத்து பாருங்கள், கேண்டிடேட் 8 இவங்ககிட்டையும் அதே தான், சரிங்களா? செல்ஃப் இன்ட்ரோ இவங்ககிட்ட கேட்கல. ஆனால் டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் உங்கள் ஊரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இவர் வந்து ஊர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாமக்கலை பற்றி ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்கிறாங்க. இப்போ இன்ஜினியரிங்கில் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது ட்ரிபிள் இ. ஸோ ட்ரிபிள் இ அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒன்னே சோலார் எனர்ஜி இன் தமிழ்நாடு அண்ட் இந்தியாவோட பொட்டன்ஷியல். இப்போ தமிழ்நாடை பேஸ் பண்ணி தாங்க கேள்வியே, சரிங்களா? தமிழ்நாடு தான் ஃபுல்லாக. ஸோ சோலார் எனர்ஜி தமிழ்நாட்டோட பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்குது, தமிழ்நாட்டில் எவ்வளோ கொண்டு வர போகிறாங்க, என்னெல்லாம் எங்கெல்லாம் ப்ராஜெக்ட் இருக்குது, இந்தியா அளவில் என்னெல்லாம் பண்ணுறாங்க, இப்போ பவர் ஸ்டேஷன் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் இஸ்ரோவோட சமீபத்திய சாதனைகள் எல்லாம் அப்படிங்கிறது சந்திராயனை டார்கெட் பண்ணியான கொஷின் அது, சரிங்களா? சந்திராயன், ஆதித்யா அப்படிங்கிற டார்கெட் அதை பற்றின கொஷின் கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் ரெனியூவபிள் நான் ரெனியூவபிள் எனர்ஜினா என்ன, சரிங்களா? ரெனியூவபிள் நான் ரெனியூவபிள் எனர்ஜி நம்ம ஸ்கூல் புக்கில் இதெல்லாம் படித்தது தான், சரிங்களா? அப்புறம் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் இஸ்ரோ. ஸோ ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் ஆஃப் இஸ்ரோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ககன்யான் திட்டத்தை எய்ம் பண்ணி கேட்டிருக்கிறாங்க.
சரிங்களா. இது வந்து சந்திராயன் 3 கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்துறீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணிடலாம். எந்த போஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுறீங்க, என்ன காரணத்துக்காக ப்ரிஃபர் பண்ணுறீங்க, ரைட்டாக நமக்கான காரணம் வந்து தெளிவாக இருக்கும். எனக்கு அந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கனாலே போதுமான காரணம் தான். சரிங்களா. அடுத்தது சிவில் இன்ஜினியரிங் படித்த கேண்டிடேட்டு. ஸோ இவங்க வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்னா என்ன, சரிங்களா. அது கொஸ்டின் வந்து ரிவர்ஸில் வந்திருக்கு பாருங்கள். ஸோ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்னா என்ன, சரிங்களா. டைப்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் கொஸ்டின் இப்படி மாறி இருந்திருக்கு. டைப்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க, பைல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், திருப்பி இங்கே கொஸ்டின் கொஞ்சம் மாறி இருக்கு. ஸோ பாருங்கள், பைல் ஃபவுண்டேஷன்னா என்ன, சரிங்களா. எத்தனை பைல் தேவைப்படுது ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டுறதுக்கு, சரிங்களா. அதேமாரி எவ்வளோ லென்த்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பீமுக்கும் பில்லருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் ரீஹாபிலிட்டேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. திருப்பி அதை மாற்றி அமைக்கிறதுக்காக என்னெல்லாம் செய்யணும், இல்லைனா அதை வலுவூட்டுறதுக்கு என்னெல்லாம் செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பீமுக்கும் காலமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, அதான் பீம் பில்லருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், மாடர்ன் டெக்னிக்ஸ் யூஸ் இன் சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. ஸோ நிறையா இருக்குது, ஏகப்பட்ட. இப்போ ஆக்சிலரேட்டருக்கு முன்னாடி சிமெண்ட்டை காயறதுக்கு 2 மணி நேரம் அப்படிலாம் வெயிட் பண்ணிருந்தாங்க. ஆக்சிலரேட்டர்னு ஊற்றுனாங்கன்னா பூசினோடனே டக்குன்னு காஞ்சிடும், உடனே யூஸ் பண்ணலாம், சரிங்களா. நிறையா ப்ரீ இன்ஜினியரிங் காங்கிரீட்ஸ் அப்படிங்கிறதே இருக்குது. அப்படியே பில்டிங் பிரிட்ஜெல்லாம் இப்போ தூக்கிட்டு வந்து அப்படியே கட்டி அப்படியே வச்சு முடிச்சிடுறாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் ஒரு செவரோட ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் ஸ்மார்ட் ஒர்க்னா என்ன, ஹார்ட் ஒர்க்னா என்ன, நீங்கள் குரூப் 2ல் நீங்கள் படித்த சிவில் இன்ஜினியரிங் ஒர்க்கை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இது பொதுவாக நீங்கள் படித்த படிப்பை எப்படி இந்த வேலையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. இப்போ சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னாலே கம்ப்ளீட் பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் தான். என்னோட வேலையும் பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் தான். நான் கரெக்டாக ப்ராப்பராக பிளான் பண்ணுவேன், அதேமாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வேலையை சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட்டு, ஸோ MBA ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டு, சரிங்களா. இந்த கேண்டிடேட் MBA ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்னா எப்படி முதல்ல ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்கணும், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுனா அது ரிலேட்டடான கொஷின், சரிங்களா. அது ரிலேட்டடான கொஷின், அந்த ரெலவெண்ட்டான கொஷினை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம என்ன படிச்சிருக்கோம், அப்போ அதனால என்னென்ன கேள்விகள் கேட்கலாம், அன்றாட வாழ்க்கையில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறதா வரும். அடுத்து பாருங்கள், மேட்டர்னிட்டி லீவ் லெட்டர் எழுத சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஹெவி இன்ஜினியரிங் பேஷண்ட்டை எப்படி வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க, என்னென்ன முறைகள்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க, சரிங்களா. அடுத்தது பாருங்கள், இவங்ககிட்ட தான் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பற்றி கேட்டிருக்கிறாங்க, சரிங்களா. தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், லேபர் இன்ஸ்பெக்டரு, அவரோட நேச்சர் ஆஃப் ஒர்க்கு, ஸ்ட்ரைக் பண்ணுவது பற்றி தங்களுடைய கருத்து என்ன, ஸ்ட்ரைக் பண்ணுறது சரியா தப்பா அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அதான் அவங்களோட கருத்து என்ன, சரியா தப்பா, ஒரே கொஷின் தான் இது, சரியா தப்பா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்தெந்த காரணத்துக்காகலாம் இன்னைக்கு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, இப்போ ஊதிய உயர்வுக்காக ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் வேலை நேரத்தை வந்து கம்மியாக்குறதுக்காக ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, தொழிலாளர்களோட உரிமை அப்படிங்கிற விஷயத்த வந்து பாதிக்கப்படும் போது அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமை, நான் சொன்னேன் இல்லையா, 12லேருந்து 35 வரை, சரிங்களா. 12லேருந்து 35 வரை எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னென்ன, 12 என்ன, 13 வரிசையாக அப்படியே கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு கேண்டிடேட்டுக்கு இன்டர்வியூ இப்படி முடிஞ்சு போச்சு, சரிங்களா. அடுத்தது பாருங்கள், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் இன்னொரு கேண்டிடேட்டு. ஸோ செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் வித்தவுட் நேம், ஏற்கனவே சொன்ன மாதிரி பேர் இல்லாமல் அவங்கள பற்றி சொல்லுங்கன்றாங்க. அப்பாவோட ஒர்க் நேச்சர், சரிங்களா, ஃபாதர்ஸோட ஒர்க் நேச்சர் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் அவங்க படித்த அக்ரிகல்ச்சர் காலேஜ் அது எந்த இடத்துல இருக்குது, லொக்கேஷன் என்ன, அந்த ரோட்டோட பேர் என்னன்ற வரைக்கும் கேட்டிருக்காங்க. அந்த எப்போ ஆரம்பித்தாங்க, அந்த காலேஜ் எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுது, அது எவ்வளோ பெரிய ஏரியா, அந்த அளவுக்கு டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்குன்னா நீங்கள் என்ன மாதிரியான ப்ரொடக்ஷன் பண்ணுவீங்க, அதில் எப்படியெல்லாம் விவசாயம் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியான கொஷின். அப்புறம் டெல்லியில் நடந்துட்டுருக்க இந்த ஃபார்மர் ப்ரொட்டஸ்ட், சரிங்களா, விவசாயிகளோட போராட்டம், அதை பற்றின விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் MSP மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னால் என்ன, சரிங்களா. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது கொள்முதலுக்கு முன்னாடியே கொடுக்கறது. ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது விளைஞ்சதுக்கப்புறம் கொள்முதல் பண்ணுறதுக்கான. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது விவசாயம் விதை போடுறதுக்கு முன்னாடியே கொடுக்கக்கூடியது. ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது விளைஞ்சதுக்கப்புறம் வாங்கக்கூடியது. இன்னொரு கேண்டிடேட் கிட்ட பார்த்தீங்கன்னா MSP எந்தெந்த பயிர்கள் கொடுப்பாங்க, கரும்புக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ அதுக்கு வந்து FRP அப்படின்னு சொல்லுங்க, ஃபேர் ரெமுனரேட்டிவ் ப்ரைஸ் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சீரா புராணத்தை பற்றி கேட்டிருக்காங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சதை சொல்லுங்கள் அப்படின்ட்டு இருக்காங்க. தெரியலை அப்படின்னு சொன்னால் அவங்க அதை பற்றி எதுவுமே கேர் பண்ணலை, அடுத்த கொஷினுக்கு போயிடுறாங்க. இது கூட தெரியல, அப்படிலாம் எதுவுமே இல்லை, தெரியல அப்படிங்கிறத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து கிரீன் ரெவல்யூஷன், அதோட இம்பாக்ட் என்ன,
நாட்டில் அது கொண்டு வந்த தாக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் இந்த கேண்டிடேட் வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்த கேண்டிடேட், அதனால் இந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டை பற்றி என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது 9வது கேண்டிடேட்டு. ஸோ பாருங்கள், எங்கிருந்து வரீங்க அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது உங்கள் ஊரை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான். சரிங்களா? நோ ஃபேமிலி பேக்ரவுண்டு, எந்த பேர் எதை பற்றியுமே கேட்கல. அதாங்க நான் சொன்னல, உங்கள் ஃபோட்டோ கிடையாது, உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடையாது, உங்கள் பேர் கிடையாது, உங்கள் அப்பா அம்மா பேர் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்கக்கிட்ட இருக்கிறது உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மட்டும்தான். நான் திரும்ப அதான் சொல்கிறேன், அது சம்மந்தமாக தான் கேள்வி கேட்குறாங்க. அவங்கக்கிட்ட வேறு எதுவுமே கிடையாது. அப்படிங்கும்போது ஆப்வியஸ்லி அவங்க அதுலேருந்து தான் ஆரம்பிக்கணும். அதுக்கடுத்து வரக்கூடிய கேள்விகளை நம்ம பேசுகிறதுலேருந்து வரும். லூஸ்டாக விட்டு மாட்டிக்கூடாது அதில். அதுதான் அதில் முக்கியமான விஷயம். கரெக்டாக என்ன தெரியுமோ தெரிஞ்சதை சொல்லிவிட்டு அதையே கேள்வியாக மாற்றி அப்படியே பதில் சொல்லிட்டு அப்படியே வந்துடணும். ஸோ பாருங்கள், எந்த போஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லேபர் இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ லேபர் ஆக்ட் கேட்டிருக்காங்க. லேபர் ஆக்ட் ஏதாவது தெரிஞ்சது 4-5 சொல்லுங்க அப்படின்ட்டுருக்காங்க. நம்ம அப்போ சொன்னது தான், ஏதாவது நமக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 லேபர் ஆக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாண்டர் லேபர் ஆக்ட்டு, பாண்டர் லேபர் அபாலிஷன் ஆக்ட்டு, அப்புறம் ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட்டு, அப்ரெண்டிஷிப் ஆக்ட்டு, பிடி சிகார்ஸ் ஆக்ட்டு, சரிங்களா, மைன்ஸ் ஆக்ட், இந்த மாதிரிலாம் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் என்னென்னு சொல்லி மென்ஷன் பண்ண தான் சொன்னாங்க, விவரிக்க எதுவுமே சொல்லலை. அடுத்து இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வரதுக்கு எந்த ஆக்ட் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ தமிழ்நாடு பொதுப்பணியாளர் சட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதன் அடிப்படையில் தான் டிஎன்பிசி 1973 அப்புறம் அது மாறுது. அதுக்கப்புறம் அதுலேருந்து வராங்க. சட்டம்னு தனியாக கிடையாது, ரூல்ஸ் இருக்குது நிறையா. சரிங்களா? தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸ் ரூல்ஸ் அப்படின்ட்டு இருக்குது, தமிழ்நாடு கவர்மெண்ட் பென்ஷன் ரூல்ஸ்ன்னு இருக்குது. அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா செலக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஸ்ட்ரைக்குனா என்ன, லாக் அவுட்னா என்ன? ஸ்ட்ரைக்குங்கிறது தொழிலாளர்கள் வந்து, லாக் அவுட் அப்படிங்கிறது அந்த எம்ப்ளாயர் பண்ணுறது, வேலை கொடுக்கக்கூடிய அவங்க பண்ணுறது. ஒன்று கம்பெனியை இழுத்து பூட்டிடுறது, இல்லை அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக் பண்ணுறவங்களும் மொத்தமாக வேலையை விட்டு அனுப்பிடுறது. அது லாக் அவுட் அப்படின்னு சொல்கிறது. ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது தொழிலாளர்கள் அவங்க கோரிக்கையை கேட்டு பண்ணுறது. அப்புறம் ஃபேக்ட்ரி யார் சூப்பர்வைஸ் பண்ணுவா, இது கவர்மெண்ட் போஸ்ட்டு. ஃபேக்ட்ரி யார் சூப்பர்வைஸ் பண்ணுவா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஸ்டாம்பிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டு. ஸோ ஸ்டாம்பிங் ஆஃபீஸரோட டியூட்டி என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக ஒரு கேள்வி வரல அப்படின்னா அடுத்து அந்த கேள்வி வச்சு ஆன்சராக கேள்வியாக வச்சு அடுத்து கேட்டுடுறாங்க. அப்புறம் டிபார்ட்மெண்ட்டோட ரோலு. ஸோ பாருங்கள், பாபர் மசூதி இடிப்பு, ராமர் கோயில் திறப்பு. சரிங்களா? இது வந்து அரசியலா, இது மத சார்ந்த விஷயமா அப்படிங்கிற விஷயத்தை கேட்டுறாங்க. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. அப்புறம் அடிப்படை உரிமைகள்லாம் என்ன, ஆர்டிகல் 12 to 35 வரைக்கும் திருப்பியும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, கேண்டிடேட் 10, வாட் இஸ் யுவர் ஃபாதர்? சரிங்களா? ஸோ அவங்க அப்பா என்ன தொழில் பண்ணுறாங்க? அப்போ நெசவாளர் அப்படின்னு இருக்காங்க. அப்போ நெசவு பற்றி கேட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் இந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸோ பொருளாதாரத்தில் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. நம்ம நெசவுன்னு சொன்னதுனால நெசவாளரை வச்சு எந்தெந்த ஊரில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க, எவ்வளோ கான்ட்ரிபியூட் ஆகுது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அப்புறம் பொதுப்படையான கேள்விகள், சரிங்களா, பொதுவான கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் ஜாப் நேச்சர் ஆஃப் சப் ரிஜிஸ்டரோட பணிகள் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் அவங்களோட பணிகள் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஜேயுவோட ஒர்க் நேச்சர். சரிங்களா? இதில் வந்து ஒரு போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்லாம் சொல்லலாம். ஆனால் அதில் அந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா அவங்களோட பணிகள் என்னென்ன அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இன்னொரு கேண்டிடேட்டு செங்கல்பட்டு, இவங்க பிஏ தமிழ் படிச்சிருக்கிறாங்க. ஸோ செல்ஃப் இன்ட்ரோ பற்றிலாம் கேட்கல, அவங்க டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் கொஷின் தான் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இரிகேஷன்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் இரிகேஷன்னா என்ன? சரிங்களா? இரிகேஷன் அப்படின்னா நீர் பாசனம். டைப்ஸ் ஆஃப் இரிகேஷன்னா இந்த சொட்டு நீர் பாசனம், ட்ரிப் இரிகேஷனு, மைன்யூட் இரிகேஷன், ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன், இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? ஸோ அதை தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கிறாங்க. பெரியார் ரிலேட்டட் கொஷின், பெரியார் சம்மந்தமான கேள்விகள் வரும். சரிங்களா? பொதுவாக நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, பெரியார் காமனான ஒரு ஆள், காமனாக அப்படியே எல்லாருமே படிச்சிருங்க. சரிங்களா? யாரை பற்றி கேட்டாலும் யாருக்கு வரும் வராதுன்னு சொல்ல முடியாது. அதனால் பெரியார் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஸோ சுயமரியாதை இயக்கம், அப்புறம் கல்வி ரிலேட்டட் திருக்குறள். நம்ம சுகேஷ் சார் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்டர்வியூ முடியும் போது கடைசியாக உங்களுக்கு ஒரு திருக்குறள் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் திருக்குறள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? கல்வி ரிலேட்டட் திருக்குறள், அப்புறம் பாரதியார் உமன் ரிலேட்டட் சாங்ஸு. சரிங்களா? அப்புறம் மங்கி ஃபீவர், இன்னைக்கு காலையில் வந்த பேப்பர், காலையில் சுகேஷ் சார் அந்த ஆடியோ போட்டிருந்தாரு, அதிலே இந்த மங்கி ஃபீவரை பற்றி சொல்லியிருந்தார். கரெக்டாக அந்த கொஷின் வந்திருக்கு. அப்புறம் கணினி தமிழ் மாநாடுன்னு சொல்லி இந்த நந்தனத்தில் இப்போ 2024 நடந்துச்சு. ஸோ அந்த மாநாடை பற்றி கேட்டிருக்காங்க. ஒரு 17 நிமிஷம் இந்த கேண்டிடேட்டுக்கு இன்டர்வியூ போயிருக்கு. சரிங்களா? அது நல்லா டைட்டாகவே போன மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் மேனேஜ் பண்ணிட்டாங்க எல்லா ஆன்சருமே. பெரியார்லாம் வந்தோடனே கொஞ்சம் நேரம் பேசுறதுக்கு டைம் கிடச்சிருக்கு. திருக்குறளை பற்றி பேசியிருக்கிறாங்க. அப்படியே என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அடுத்து பாருங்கள், பி லிட்ரேச்சர் தென்காசி மாவட்டத்துலேருந்து வந்திருக்கிறாங்க.
இப்போ தமிழ் தாய் வாழ்த்து பாடலே பாட சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ் தாய் வாழ்த்து தெரியுமா, பாடுங்க அப்படின்ட்டுருக்காங்க. அப்போ எந்திரிச்சுன்னு அவங்க தமிழ் தாய் வாழ்த்தை பாடியிருக்காங்க. ஆக்சுவலாக தமிழ் தாய் வாழ்த்தை பாடும்போது பாதி பேர் என்ன பண்ணுவாங்க, உட்காந்தே பாடிடுவாங்க. அது தப்பு. அதுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற எந்திரிச்சுன்னு பாடுறாங்களாங்கிறத செக் பண்ணுறதுக்காண்டி இந்த கேள்வி கேட்பாங்க. அப்போ எப்போது அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அப்போ முதலமைச்சராக இருந்தது யார்? ஒரு தமிழ் தாயை வச்சு எத்தனை கொஸ்டின் பேருக்கு பாருங்க. அடுத்து பாருங்க, முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர் பதவி காலத்தில் கொண்டு வந்த ஆனால் மற்ற மாநிலம் செயல்படுத்தாத திட்டம் எது அப்படின்னு இருக்காங்க. அவங்க டிவி அப்படின்னு இருக்காங்க. கலைஞர் டிவி இங்கே கொண்டு வந்தாங்க, மிச்ச ஸ்டேட்டில் அது கொண்டு வந்த மாதிரி தெரிலன்னு இருக்காங்க. உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்களாமா. அப்பாவின் வேலை விபரம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது, அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்றாங்க. பதிவுத்துறையில் பத்திரப்பதிவு எதன் அடிப்படையில் சொத்துக்கள் பதிவு செய்யப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்த கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், சீருடை பணியாளர்கள் மாதிரி தோற்றத்தில் அந்த போலீஸ் ஹேர்கட்டில் அவர் போனதால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதில் உங்களுக்கு விருப்பம் இருக்கா? இப்போ அதை தான் நீங்கள் போலீஸான்னு கேட்டிருக்காங்க. இல்லை அப்படின்னே அப்போ அங்கே போலீஸில் வேலை செய்யவங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கேண்டிடேட் போன ஹேர்கட்டை வச்சு அதை வச்சு ஒரு கொஷின். ரைட்டுங்களா? இப்போ பாருங்கள், தமிழ் பேஸ் பண்ணி தமிழ் தாய் வாழ்த்து அதை அப்படியே வரிசை அடுக்கடுக்கான கொஷின் அதையே கேட்டு அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா முடிச்சிட்டாங்க இந்த இன்டர்வியூவை. சரிங்களா? அடுத்த கேண்டிடேட் பாருங்கள், இவர் வந்து தமிழ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கிறாரு. தென்காசி மாவட்டத்திலேருந்து வர்றாரு. செல்ஃப் இன்ட்ரோ, அதான் அவங்க பேர் சொல்லாமல் இதை சொல்லாமல் அப்படி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ் தாய் வாழ்த்து பாடலை பாட சொல்லி கேட்டிருக்காங்க. எதுக்காக தமிழ் தாய் வாழ்த்து பாட சொல்லி கேட்டிருக்காங்கன்னா, எந்திரிச்சு நின்று பாடுறாங்களா, மரியாதை கொடுக்குறாங்களான்றதை செக் பண்ணுறதுக்கு இதை பாட சொல்லுவாங்க. தமிழ் படித்தவங்களும் பொதுவாக இதை பாட சொல்லுவாங்க. இல்லைனா இந்த எம்எஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்கள படித்தவங்கள இதை செக் பண்ணுறதுக்கு அது தெரியுமான்றதுக்கு எப்படியா ரிலேட் பண்ணி இந்த கொஸ்டினை கேட்கலாம். தமிழ் தாய் வாழ்த்து பாடம் எப்போது அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா, கலைஞர் பேரில் 1970 அப்படிங்கிற காலகட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது கொண்டு வந்திருக்காங்க. அது கொண்டு வந்த சிஎம் யார்? கலைஞர் கருணாநிதி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கொண்டு வந்த மற்ற மாநிலங்கள் செயல்படுத்தாத திட்டம் எது அப்படின்னு அதை கலைஞர்னு சொன்னதுக்காக வேண்டி அடுத்த கொஸ்டின் பாருங்க, வேற என்ன திட்டம் இருக்கு அப்படின்னாங்கன்னா, டிவி திட்டம் வந்து தமிழ்நாட்டில் தான் இருந்திருக்கு, வேற மாநிலங்களை கொண்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிறது இன்னும் சரியா தெரியல. டிவி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் அப்பாவோட வேலை விவரம். ரைட்டா? அடுத்து பாருங்க, பத்திரப்பதிவு துறையில் பத்திரப்பதிவு எதன் அடிப்படையில் சொத்துக்கள் பதிவு செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கைட்லைன் வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா சிட்டி பக்கத்தில் இருக்கிறதுக்கு ஒரு கைட்லைன் வேல்யூ இருக்கும், கிராமப்புறங்கள் இருக்கிறது ஒரு கைட்லைன் வேல்யூ இருக்கும். அப்போ மொத்தமாக ஒரே விலையை நிர்ணயம் பண்ணிடாது அரசு. ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விலையை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பத்திரப்பதிவு துறையிலிருந்து என்ன பண்ணுவாங்கன்னா விலையை நிர்ணயம் பண்ணுவாங்க. அதுக்கு கைட்லைன் வேல்யூ அப்படின்னு பேர். அந்த கைட்லைன் வேல்யூ அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த அமௌண்ட்டை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில் தான் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் இவர் ஹேர் கட் வந்து போலீஸ் ஹேர் கட் பண்ணதுனால நீங்கள் அங்கே வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ அதில் வேலை பார்க்க உங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால் நார்மலாக போங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், கேண்டிடேட் 11 இவர்கிட்ட செல்ஃப் இன்ட்ரோ கேட்டிருக்கிறாங்க. ஆனால் டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் பற்றி எதுவுமே கேட்கல. சரிங்களா? சேலத்துலேருந்து வரேன் அப்படின்னு சொன்னதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சேலம் அப்படிங்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓர்ஸ் அண்ட் மினரல் இரும்பு தாதுக்கள் அங்கே அந்த கஞ்சமலை பகுதிகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஓர்னா என்ன, மினரல்னா என்ன? ஓர் அப்படிங்கிறதுலேருந்து தான் மினரலை என்ன பண்ணுவாங்கன்னா பிரித்து எடுப்பேன். இப்போ க்ரூட் ஆயிலிருந்து பெட்ரோல் தனியாக, டீசல் தனியாக, வேசலின் தனியாக அதெல்லாம் பிரித்து எடுக்கணும் அந்த மாதிரி. சரிங்களா? அப்புறம் சேலம் எக்ஸ்பிரஸ் வே அதை பற்றி கேட்டிருக்காங்க. என்ன போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இவர் வந்து எஸ்பிசிஐடியில் ஒர்க் பண்ணுறதுக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ போலீஸ் ரிலேட்டடான கொஷின் போயிருச்சு. இப்போ சாத்தான்குளம் இஷ்யூ பற்றி சொல்லுங்கள், அங்கே என்ன நடந்துச்சு, அதை பற்றி என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணி கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாரண்ட் முதல்ல வாங்கணும். அதுக்கப்புறம் அவரோட உடல்நிலை நல்லா இருக்கான்னு செக் பண்ணணும். அப்புறம் உறவினருக்கெல்லாம் தகவல் தெரிவிக்கணும். அப்புறம் அவரை நியாயமாக முறைப்படி என்ன பண்ணணும்னா அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இதை என்ன பண்ணுவாங்க, அவரை அரெஸ்ட் பண்ணி இத்தனை நாள் இத்தனை தண்டனை அப்படின்னு சொல்லி ஜெயிலுக்கு அனுப்பி விடுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த அரெஸ்ட் அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் போலீஸோட பணிகள், சரிங்களா, அதை பற்றி கேட்டிருக்கிறாங்க. அப்போ இன்ஜினியரிங்லேருந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிற அதே கொஷினை திருப்பியும் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் கொஷின். அப்புறம் ஐடி ஃபீல்டில் எப்படி இருக்குது, இன்றைக்கி என்னெல்லாம் இருக்குது, இன்ஜினியரிங்லேருந்து ஐடி ஃபீல்டுக்கு நிறைய பேர் போகிறாங்களா, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் ஏன் போகல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. திருப்பியும் வந்துருச்சு பாருங்கள், ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் திருப்பி வந்திருக்கு. லேபர் டிபார்ட்மெண்ட்டில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி இருக்குது, ஏஐக்கும் டீப் ஃபேக்குக்கும் என்ன வித்தியாசம்? சரிங்களா? இந்த ஏஐ வச்சு கொஷின் வந்துக்கிட்டே இருக்குங்க. ஒரு வாட்டி நல்லா பார்த்துருங்க. அடுத்தது பாருங்கள், கேண்டிடேட் 12 போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு சொன்னால் சப் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சப் ரிஜிஸ்டர்னு சொன்னோடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன் அதில் நிறைய பணம் வரும், கரப்ஷன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு ஒரு நம்மளோட ஹானஸ்டியை செக் பண்ணுறதுக்கு ஒரு கொஷின் கேட்பாங்க. வழக்கமாக நம்ம பண்ண மாட்டோம். ஸோ அடுத்து பாருங்கள், அது எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை கேட்டிருக்கிறாங்க. சிவில் இன்ஜினியரிங் குரூப் 2 இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா யாராவது இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க. நம்மளாம் நேராக காலேஜ் முடிச்சோம் நேராக வந்திருக்க போகிறதில்ல, யாராவது ஒருத்தங்க இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்து நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ணணும்னா தெளிவாக சொல்லிடுங்க.
அப்புறம் 60 அடி பில்டிங் கட்டணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன சேஃப்டி மெஷர்லாம் நீங்கள் பண்ணுவீங்க, ஏன்னா சிவில் படித்ததால் அதை கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் உங்கள் ஊர் நாமக்கலை பற்றி சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஸ்பெஷாலிட்டிஸ் ஆஃப் நாமக்கல் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன், தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தில் நாமக்கல் பங்கு என்னெல்லாம் இருக்குது, எந்தெந்த துறைகள் இருந்தெல்லாம் வருது அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேட்டிருக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் ஆக்ட், சரிங்களா, சுயமரியாதை சட்டம், திருமண சட்டம். அப்போ ஹிந்து மேரேஜ் சக்சஷன் ஆக்டில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அறிஞர் அண்ணா வந்து செக்ஷன் 7A அப்படிங்கிறத வந்து ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பார். அதுதான் இந்த சுயமரியாதை திருமணம். ஸோ அதை அண்ணாதுரை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. 1968 68 காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கறத பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற விஷயத்த வந்து எல்லா இடத்துலையும் கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அடுத்த கேண்டிடேட் பாருங்கள், கேண்டிடேட் 13. ஸோ இவர் ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்த கிராஜுவேட். ஸோ பாருங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவர் ராமநாதபுரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பேசிக்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பேசிக்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. அப்புறம் டூத் பேஸ்ட்டில் இருக்கக்கூடிய பேசிக் கெமிக்கல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃப்ளூரைடு, சரிங்களா, அந்த ஃப்ளூரைடை பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் ஆக்சிடென்ட் இன் ரீசெண்ட் டைம்ஸ், இது காலையில் பேப்பரில் வந்து இந்த எண்ணூரில் அமோனியா கேஸ் ரிலீஸ் ஆச்சுல, ஸோ அதை வச்சு கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே யூஸ், நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே மோஸ்ட்லி கெமிஸ்ட்ரியில் வர்றது தான். நம்ம தண்ணியை கொதிக்க வைக்கிறதுலேருந்து, சோப்பு யூஸ் பண்ணுறதுலேருந்து, பெயிண்ட்டு, ட்ரெஸ்ஸு, துணிக்கு வைக்கிற சோப்பு, டிட்டர்ஜென்ட்டு, இப்படி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆப்பிளை வெட்டி வச்சா ப்ரௌன் கலரில் மாறுறது, இது எல்லாமே என்னென்னா கெமிஸ்ட்ரி தான், சரிங்களா. ஸோ இதுதான். அப்புறம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய உள்ள இருக்க ஆசிட், இது எல்லாமே இந்த கேட்டகரி கீழே வரும். இது என்ன வேணாலும் சொல்லிடலாம், சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட் 14, இவர் ஒரு ஃபிசிக்ஸ் கிராஜுவேட்டு, ராமநாதபுரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ இவர்கிட்ட பேர் கேட்டிருக்காங்க பாருங்கள், இவங்ககிட்ட பேர் கேட்டிருக்காங்க. தடவையாக புதுசாக கேட்டிருக்காங்க. மேபி தெரியாமல் கூட அவங்க கேட்டிருக்கலாம், சரிங்களா. ஸோ பாருங்கள், ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா நியூட்டன்ஸ் லா. ஸோ அந்த நியூட்டன்ஸ் லா, ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா என்ன சொல்லுதுன்ட்டு அதை பற்றி கேட்டிருக்கிறாங்க, சரிங்களா. நியூட்டன்ஸ் லா பற்றி என்னென்ன இருக்குது அப்படிங்கிற 3 லா முக்கியம். அப்புறம் ஃபிசிக்ஸ் எவ்ரிடே அப்ளிகேஷன், லைஃப் ஃபுல்லாமே ஃபிசிக்ஸ் தான். சைக்கிள் ஓட்டுறது ஃபிசிக்ஸ் தான், நடந்து போகிறது ஃபிசிக்ஸ் தான், எல்லாமே ஃபிசிக்ஸ் தான். டே டு டே அப்ளிகேஷன் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சர் சி வி ராமன். அப்போ ஃபிசிக்ஸ் அப்படிங்கும்போது அது ரிலேட்டடாக தமிழ்நாட்டில் யார் பெரிய ஆள்னு பார்க்கும்போது சர் சி வி ராமன் வராரு, சரிங்களா. ஸோ சர் சி வி ராமன். அப்போ ராமன் எஃபெக்ட்னா என்ன, அப்புறம் ராமன் ஏற்கனவே யார் அப்படின்னு கேட்கும்போது நோபல் பரிசு வாங்குவார். அப்போ இப்போ நோபல் பரிசு யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக வருது பாருங்கள் அந்த கொஸ்டின், அப்படியே வரிசையாக. அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றாங்க. அப்போ போஸ்ட் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அவரோட நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன இருக்குது அப்படின்றாங்க. இன்றைக்கி போஸ்ட் ஆஃபீஸோட நிலைமை என்ன அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க, சரிங்களா. அப்போ ஒரு கேள்வி தொட்டு அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கிறத வச்சு அடுத்த கொஸ்டின், அது தொடர்பான இன்னொரு கேள்வி, அப்படியே தான் போயிட்டுருக்கு, சரிங்களா. அடுத்தது பாருங்கள், ஸோ எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு தமிழ், டைப் ரைட்டிங் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பீடு, டைப் ரைட்டிங் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜு, எக்ஸல் ஷீட்னா என்ன, சரிங்களா, அதை கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் ஸ்டாட்ஸ் இன் எக்ஸல் ஷீட்டு, 10 பாட்டு எக்ஸ்ப்ளனேஷன், 10 பாட்டுனா என்னென்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அடுத்தது பாருங்கள், செய்வினை செயற்பாட்டு வினை, எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள். செய்வினைனா என்ன, செயற்பாட்டு வினைனா என்ன. திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார், திருக்குறள் திருவள்ளுவரால் எழுதப்பட்டது, அதை தான் எக்ஸ்பிளைன் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் பகுதினா விகுதினா, ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான், சரிங்களா. அடுத்தது பாருங்கள், எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி முடிச்சு திருச்சி மாவட்டம். ஸோ செல்ஃப் இன்ட்ரோ கேட்டிருக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், 2012 பாஸ் அவுட் ஆகி இப்போ வரைக்கும் என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து இரட்டை காப்பியங்கள், சரிங்களா, சிலப்பதிகாரம், மணிமேகலை அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுவோம். அடுத்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டி என்பதால் பாரதிதாசன் எழுதிய 2 நூல்கள் பற்றி சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. பொதுவாகவே நம்ம ஏதாவது ஒரு காலேஜில் படிச்சிருப்போம், அந்த காலேஜ் ஏதாவது ஒரு லீடரோட பேரில் இருக்கும். இப்போ விஓசி காலேஜ் இருக்குது அப்படின்னா விஓசியை பற்றி நல்லா படிக்கணும், அவர் எழுதின புக்கு படிக்கணும், அவர் எழுதின நியூஸ் பேப்பரு, அவரோட ரோல் என்ன அப்படிங்கிறத படிக்கணும், சரிங்களா. நிறைய பேர் இருக்குது. மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி, மனோன் சுந்தரனார் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி ஏதாவது தலைவர்களோட பேரில் இருக்கும். பாரதியார் யூனிவர்சிட்டி இருக்கும், பாரதிதாசன் இருக்குது. இவங்களெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க, அதை தான் கேட்குறாங்க, சரிங்களா. இல்லைன்னா எதுவுமே பேரே தெரியாமல் இருக்கும். அப்போ அது யார், இப்போ கால்டுவெல் அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னா கால்டுவெல் யார் அப்படின்னு சொல்லி கேட்குங்க. ஜியு போப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்னா ஜியு போப் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரி நேம்க்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னா அது யார் என்னன்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைலு, அப்புறம் பெண்களுக்கான சட்டங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட்டு, குடும்ப வன்முறை, டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட்டு, அப்புறம் ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் இன் ஒர்க்கிங் பிளேசஸ்ஸு, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட், இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதை சொல்லியிருக்காங்க. அப்புறம் டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்டை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவங்களோட ஜாப் ப்ரிஃபரன்ஸ் என்னென்னு சொன்னோன்னே அவங்க என்ன சொல்லுங்க, ஜேஇஓ சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஜேஇஓ பற்றி சொல்லுங்கள், ரோல் என்னன்றதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா. அப்படியே போயிருக்கு.
ஸோ பாருங்க, அடுத்து 10வது ஏதேனும் திருக்குறள் ஒன்றை கூறுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி கேட்டாங்க அப்படின்னா தெய்வத்தால் ஆகாது எனும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ போர்டில் இந்த கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா நம்ம ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணலாம், சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது பாருங்க, உங்கள் பணியில் எப்படி செயல்படுத்துவீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணலாம்னா நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ பாருங்க, அடுத்தது பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ செல்ஃப் இன்ட்ரோ, ஃபாதர் என்ன ப்ரொஃபஷன், என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன உங்களுக்கு. இவங்க சப் ரிஜிஸ்டர்னு சொன்னோன்னே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உயில்னா என்ன, தானப்பத்திரம்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ உயில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் யாருக்கு எழுதி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு போய் சேரக்கூடியது. தானப்பத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உயிரோடு இருக்கும்போது இன்னொருத்தங்களுக்கு என்ன பண்ணலாம், பிளட் ரிலேஷன் இருக்க ஒருத்தங்களுக்கு தானப்பத்திரமா என்ன பண்ணலாம், எழுதி கொடுத்துடலாம். இதுக்கு கவர்மெண்ட்ல ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1 or 2% இருக்கும். கவர்மெண்ட் போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ அதை பற்றி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ரெண்டுக்குமே தனித்தனி ஃபார்மட் இருக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறது. ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்க, உங்கள் மேரேஜ்க்கு யுவர் மேரேஜ் கம்ஸ் அண்டர் விச் ஆக்ட் அண்ட் ரூல்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு மேரேஜ் ரூல்ஸ் ஆக்ட் அப்படின்னு 2009 என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய திருமணங்கள் எல்லாமே அது கீழே கொண்டு வரதா தான் போட்டிருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பைவேர்னா என்ன, மால்வேர்னா என்ன, பிரெயின் சிப் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உங்களோட ப்ரொஃபஷனில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் இவங்க ராஜபாளையம் அப்படின்னு சொன்னக்காட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்கள் ஊரில் இருக்க முக்கியமான அனிமல்னா ராஜபாளையம் நாய், அதை பற்றி வந்திருக்கு. அப்புறம் ராஜபாளையத்தில் வேற என்ன ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்க, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ராஜபாளையத்துக்கும் திருப்பூருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றாங்க. ஸோ திருப்பூர் நமக்கு தெரியும் எல்லாமே பனியன் ஓரியன்டடு. ராஜபாளையம் அப்படின்னா இந்த மெடிக்கல் இந்த கட்டு துணிகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த காஸ் துணின்னு சொல்லுவாங்க, அது அங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறது. அப்புறம் என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், எதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க. இதுக்கு பதில் எக்ஸாக்டாக பதில் சொன்னால் ஓரளவுக்கு இவங்கன்னா வேலைக்கே போகல இல்லையா, அதனால தப்பாக சொன்னால் கூட பிரச்சனைலாம் இல்லை, பதில் சொல்கிறாங்களா அப்படிங்கிறத பார்த்துருப்பாங்க. அடுத்து பாருங்க, பிஎஸ்சி பிஎட் மேக்ஸ் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் 2020 என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு பேராகிராஃபை கொடுத்து ப்ரிசைஸ் பண்ணி எழுதி காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிசைஸ் பண்ணி சொல்லுங்கன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் சப்ஜெக்ட் எது, வெர்பு எது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே என்ன பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெம்பிள் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹிந்துக்கள் கையில் கொடுக்கணுமா இல்லை கவர்மெண்ட் கையிலேயே வச்சிருக்கணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஷினை கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்படி ஹிந்துக்கள் கையில் கொடுக்கணும்னா எப்படி கொடுக்க முடியும் நம்ம அப்படிங்கிற விஷயத்த அதையும் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, நம்ம டஸ் கேஸ்ட் எக்ஸிஸ்ட் இன் அவர் சொசைட்டி, ஹவு டு யூ சே, இன்னும் ஜாதிகள் எல்லாம் இங்கே இருக்குதா, எப்படி நீங்கள் சொல்கிறீங்க ஜாதிகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கேட்டிருக்கிறாங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸஸில் போஸ்ட்டில் ஒரு 15 சொல்லுங்கள் அப்படின்னு இருக்காங்க. ஸோ நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர் அப்படின்னா நம்ம கலெக்டரு, எஸ்பி, டிஆர்ஓ, அந்த மெடிக்கல் காலேஜ் டீனு, அப்புறம் டிஎஸ்எம்ஓ, இப்படி கொஞ்சம் பேர் சொல்லுவோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி 15 பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் அப்படியே டைட்டாக போயிருக்கு. விச் டிபார்ட்மெண்ட் ஹேஸ் செப்பரேட் டிபார்ட்மெண்ட் லைக் ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் போலீஸ் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு தனியாக வச்சிருக்கிறோம். சரிங்களா? தனியாக வச்சிருக்கிறாங்க. அடுத்து லேபர் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க் நேச்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வில்லிங் இருக்கா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ் வெர்ஷன் ஆஃப் ப்ரிசைஸ்டு வெர்ஷன், ஒரு வெர்ஷனில் தமிழில் மாற்ற சொன்னாங்களா, அதை தமிழில் மாற்றி காட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ கொஷின் இவ்வளவும் கொஞ்சம் போயிருக்குது. அடுத்து பிகாம். சரிங்களா? 1 நிமிஷத்துக்குள்ள உங்களை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் அபவுட் யுவர் ஹாபீஸ், உங்களோட ஹாபீஸ் என்னெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ஹாபீஸை பற்றி சொல்லும்போது தெளிவாக என்ன சொல்லணுங்கிறத முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு சொல்லுங்கள், எதையா சொல்லி மாட்டிக்கூடாது. அடுத்து பாருங்கள், ஹூ ரோட் த, சில பேர் என்ன சொல்லுவாங்க எனக்கு ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் அதிகம் அப்படி இப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ ஃபோட்டோகிராஃபியை பற்றி அவங்க பிடிச்சாங்கன்னா அப்போ பெஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபி டே இன்னைக்கு, ஃபோட்டோகிராஃபி அவார்டு எப்போ கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதை நம்ம மாட்டிக்குவோம். ஏதாவது நமக்கு எல்லாருக்கும் இந்த குக்கிங் இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா அப்படியே முடிஞ்சு போகும். அடுத்து நியூஸ் பேப்பர் எடிட்டோரியல் பேஜை எழுதுறது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த பேப்பரோட எடிட்டர் அண்ட் டீம் தான் எழுதுவாங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் ஹெட்னு ஒன்று இருக்கும். ஓப்பன் ஹெட் இல்லை கோ ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் யாராவது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பொது பார்வையிலேருந்து வேற யாராவது ஒருத்தவங்க எழுதுவாங்க. யாருனாலும் அதை எழுதுவாங்க, பொது பார்வையிலேருந்து எழுதுவாங்க. பிட்டுக்கு மண் சுமந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிவபெருமான். கண்ணுக்கு எதுக்காக மதுரை எரித்தாங்க அப்படிங்கிற அந்த கதையை சொல்லுங்க. மதுரை அப்படிங்கிறதுனால, மதுரை அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்னால இந்த கொஸ்டின்லாம் வந்திருக்கு. அப்புறம் லேபருக்கு மினிமம் ஒர்க்கிங் ஹவர் என்ன, மினிமம் வேஜஸ் அண்ட் ஹூ ஸ்பெசிஃபைடுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மினிமம் வேஜஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை தீர்மானம் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், அந்த லேபர் ஆக்ட், அதில் வேலை பார்க்குறவங்க லேபர் ஆக்ட்டுக்கு என்ன சொல்கிறாங்க, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அதை பற்றி லேபர் ஆக்ட் என்னெல்லாம் சொல்லுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் சைல்ட் லேபர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது அந்த 14 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள். அப்புறம் இதுக்கு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை என்னென்று செக் பண்ணிக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டு, ரியல் அக்கௌண்ட்டு, நாமினல் அக்கௌண்ட்டு, நம்ம அக்கௌண்ட்ஸில் படிச்சிருப்போம் இல்லையா பிகாமில் அது. ஸோ எல்பிஜி அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த லிபரலைசேஷன், ப்ரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் தான் பேசியிருக்கிறாங்க. அப்புறம் காட் 1948. சரிங்களா? ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டாரிஃபு.
அப்புறம் காட் எப்போது கொண்டு வரப்பட்டது 1947 கையெழுத்தாயிருக்கு. 48 என்ன பண்ணிருப்பாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி 95 வரைக்கும் செயல்பட்டுருக்கும். இதுதான் WTO. சரிங்களா? ஸோ இந்த கேண்டிடேட்டுக்கு இந்த கொஷின் வந்திருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட் 16. ஸோ அதை நேமு, டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைலு, ஸ்டடீஸு, ஷார்ட் இன்ட்ரொடக்ஷனாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிளாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எதுக்காக MA பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்றாங்க. அம்பேத்கரோட கொள்கை என்ன அப்படின்றாங்க. செக்குலரிசம், அப்புறம் எஜுகேட், ஆர்கனைஸ், லிபரேட் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஃபெடரலிசம், இம்பார்ட்டன்ஸு, ஸ்டேட் அட்டானமி, மாநில சுயாட்சியை பற்றி பேசியிருக்கிறாங்க. சரிங்களா? ஃபெடரலிசம்னா என்ன, இப்போ அந்த ஒரு சண்டை நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா, ஒரு போராட்டம் பண்ணிட்டாங்க, கேரளாவிலேருந்து அங்கே போய் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ போராட்டம் பண்ணது அதை தான் ஃபெடரலிசம். அதோட முக்கியத்துவம் என்ன, மாநில சுயாட்சி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுக்கு ஜேஇஓட ஒர்க் நேச்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் இயர் எந்த வருஷம் வந்துச்சு அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அப்போ சர் சி.வி. ராமன் எஃபெக்ட் நோபல் பிரைஸ் ஏற்கனவே ஒரு கேண்டிடேட்டுக்கு பார்த்தோம் பார்த்தீங்களா, சர் சி.வி. ராமன் கேட்டிருக்காங்க. நோபல் பிரைஸு அப்படி வரும். இப்போ நோபல் லாரெட்டி யாரெல்லாம் இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சர் சி.வி. ராமனுக்கு பாரத ரத்னா நோபல் பரிசு எந்த வருஷம் கொடுக்கப்பட்டுச்சுன்னு கேட்டிருக்காங்க. பெர்னாலிஸ் பிரின்சிபலோட அப்ளிகேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃப்ளைட் பறக்கிறது, பறவை பறக்கிறது, நாசில் ஊசி போடுறது, இது எல்லாத்துலேயுமே வரது எல்லாமே என்னென்னா இந்த பெர்னாலிஸ் பிரின்சிபல். ஸோ ப்ரீவியஸ் இயர் போஸ்டிங், அப்புறம் அதோட ஒர்க்கிங் நேச்சர் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. ஸோ பாருங்கள், கேண்டிடேட் 17 செல்ஃப் இன்ட்ரோ வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. சரிங்களா? செல்ஃப் இன்ட்ரோ கேட்டிருக்கிறாங்க. ஸ்கீம், சரிங்களா, ஸ்கீம்லாம் கேட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது அவர் சொன்னதை தான் டைப் பண்ணியிருக்கோம். அவங்க பதட்டத்தில் கொஞ்சம் சொல்லியிருக்கிறாங்க. லேபர் டிபார்ட்மெண்ட், லேபர் ஆக்ட், மினிமம் வேஜஸ் ஆக்ட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து BE சிவில் இன்ஜினியரிங், விருதுநகர் மாவட்டம். நோ செல்ஃப் இன்ட்ரோ, எந்த ஊருன்னு மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர், சப்ஜெக்ட் ரிலேட்டட் கொஷின். அப்புறம் இவர் சிவில் படித்ததால் ரோடு போடுறதுக்கான பேசிக்காக என்னெல்லாம் செய்யணும், முன்னாடி நிபந்தனைகள் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்தை கேட்டிருக்கிறாங்க. அடுத்து சமீப காலங்களில் வீட்டின் அடித்தளம் இறங்கிவிட்டால் எந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி மூலம் சரி செய்யப்படுகிறது. இந்த ஹைட்ராலிக் ஜாக்கை வச்சு அப்படியே மொத்தமாக தூக்குறாங்க. ஸோ அந்த டெக்னாலஜி பேப்பரில் அடிக்கடி போட்டுட்ருக்க மொத்தமாக வீட்டோட உயரத்தை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா அதிகரிச்சிருக்கிறாங்க. ஸோ போஸ்டிங் ப்ரிஃபரன்ஸ், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை பற்றி எதுவுமே கேட்கல. லேபர் டிபார்ட்மெண்ட் அப்படின்ட்டு இருக்காங்க, அதை பற்றி ஃபுல்லாக கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இம்பார்ட்டண்டான லேபர்லாம் என்னெல்லாம் இருக்குது, இப்போ லேபர்லாவை வந்து நீங்கள் பயமே இல்லாமல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி கேட்டிருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு என் Group 2 வேலைக்கு வந்தீங்க, லேபர் இன்ஸ்பெக்டர் ஆகிட்டீங்க, எதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க, சைல்டு லேபரை குறைக்கிறதுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு. கேண்டிடேட் 18. ஸோ பாருங்கள், எங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்புறம் திருப்பூர் காம்படிஷன் கண்ட்ரி அளவில் பொருளாதாரத்தில் திருப்பூர் எந்த அளவுக்கு ஒரு பங்கு வகிக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அப்போ ஃபேவரட்ஸ் என்னென்ன, அவங்களோட ஹாபிஸ் மாதிரி என்ன பண்ணீங்க கேட்டிருக்காங்க. டெப்டி ஸ்பீக்கர் நேம் யார், இப்போ தற்சமயம் தமிழ்நாட்டோட டெப்டி ஸ்பீக்கர் யாருன்னா திரு கே பிச்சாண்டி அவர்கள், அவங்கள பற்றி கேட்டிருக்காங்க. அப்புறம் ஸ்பீக்கரோட பணிகள் என்னென்ன, எதுக்கு இதை கேட்டிருக்காங்கன்னா இன்றைக்கி வந்து சட்டப்பேரவை கூடுது. சரிங்களா? இன்னைக்கு கூடியிருக்கு, அதனால் இந்த பணிகள் என்னென்ன அப்படிங்கிறத பேப்பர் பாசிட்டு வந்திருக்காங்க, அதை தான் கேட்டிருக்காங்க. அப்புறம் இம்பார்ட்டன்ட் கெமிக்கல் ஆக்சிடென்ட் இன்னைக்கு பேப்பரில் வந்திருக்கு. அந்த 800 அந்த அமோனியா கேஸ் லீக் அதை பற்றி பேசுகிறாங்க. கெமிக்கல் இன் பேஸ்ட் ஏற்கனவே பார்த்த அந்த ஃப்ளூரைடு, வேஸ்ட் வாட்டர் பியூரிஃபிகேஷன் எப்படி பண்ணுறாங்கன்னா ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் இந்த மாதிரியான ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. எதுக்காக, தண்ணியை பியூரிஃபை பண்ணணும், இப்போ டைஃபாய்டு இந்த மாதிரியான நோய்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக. நேம் எனி கெமிக்கல் ஈக்குவேஷன் கேட்டுருங்க. ரினவுண்டு கெமிஸ்ட்ரி சயின்டிஸ்ட், இப்போ இதுக்கு முன்னாடி கெமிஸ்ட்ரி சயின்டிஸ்ட் யாராவது பேர் தெரிஞ்சதாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வெங்கட்ராமன் அவங்க பேரை கூட என்ன பண்ணியிருக்கலாம்னு நம்ம சொல்லியிருக்கலாம். அடுத்து கேண்டிடேட் 19 அப்பாவோட ஆக்குபேஷன் என்ன, வீட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, ஃபஸ்ட்டு CM ஆஃப் இந்தியா, டிஎன்பிசி எப்போ ஆரம்பித்தாங்க, டிஎன்பிசியோட ப்ரெசன்ட் சேர்மன் என்ன. ஸோ பாருங்கள், சில பேருக்கு இப்படி கொஷின் ஈஸியாக போயிடும், ரொம்ப பேசிக்காக போயிடும். ஸோ கண்டிஷன் டு ரோடு போடுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் கீழே விழுந்த அந்த ஃபவுண்டேஷன் எப்படி மேலே தூக்க முடியும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் இந்த மால் ப்ராக்டிசஸ்க்கு எதிராகவும் நீங்கள் வேலை பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆமாம், ஹார்னஸ்ட்டாக வேலை பார்ப்பேன். அப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லேபரோட அவரோட பங்குகள் என்ன, ரோல் என்ன, எதுக்காக நீங்கள் இந்த வேலையை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிற காரணம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், மெக்கானிக்கல் படிச்சுட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. ஸோ நேம் என்ன, ஃபாதர் ஆக்குபேஷன் என்ன. சரிங்களா? அப்புறம் இஸ்ரேல் ரிலேட்டடான இஷ்யூ இப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா காலையிலேருந்து கேட்டு சாயங்காலம் வரும்போது தான் என்ன பண்ணுறாங்கன்னா இன்டர்நேஷனலான அந்த விஷயத்துக்கு போகிறாங்க. இப்போ இஸ்ரேல் அப்படிங்கும்போது இஸ்ரேலோட கண்ட்ரி, அதோட கேபிட்டலு, அதோட கரன்சி, அவங்களுக்கும் பாலஸ்தீனத்துக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக படிச்சிருங்க. மொத்தமே இன்டர்நேஷனல் பொறுத்த வரைக்கும் ஒரு 5 பிரச்சனை தாங்க இருக்குது. இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை, அப்புறம் ரெட் சீல நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஹமாஸ் பிரச்சனை, உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை, அப்புறம் போலண்டும் ரஷ்யாவுக்கு இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா அடுத்த பிரச்சனை ஆரம்பிக்க போகுது அப்படின்றாங்க. அப்போ இந்த ரெட் சி அட்டாக்கு, US ஸ்ட்ரைக் ஃபோர்ஸு, இதான் US ஈரான் மேலே அடித்த அந்த ஏர் ஸ்ட்ரைக்கு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் ஒரு 5-6 பிரச்சனைகள் இருக்குது. அதை மட்டும் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அத்தனை கண்ட்ரியோட கேபிட்டல் என்ன, அந்த கண்ட்ரியோட கரன்சி என்ன அப்படிங்கிற விஷயத்த நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். சரிங்களா?
அடுத்து பாருங்க ரீசன்ட் டெரரிசம். உடனே அதுக்கடுத்து எங்கே வந்துட்டாங்கன்னா டெரரிசம் வந்துட்டாங்க. ஸோ டெரரிசம் ரிலேட்டடான கேள்விகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்புறம் பட்ஜெட். இப்போ இந்த 19ஆம் தேதி தமிழக பட்ஜெட் லாக் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ தமிழக பட்ஜெட்னா என்ன, பட்ஜெட்டுக்கான ஆர்டிகல் என்ன, எப்படி தாக்கல் பண்ணுறாங்க, இன்ட்ரீம் பட்ஜெட்னா என்ன, யூனியன் பட்ஜெட் ரெகுலர் பட்ஜெட்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்டேட் ஷேர். சரிங்களா, இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை, மாநிலத்துக்கு வந்து வரி பகிர்வு பணம் கொடுக்கல வைக்கலங்கிற விஷயத்தை வச்சு என்ன பண்ணிக்காங்க கேட்டிருக்கிறாங்க. அர்பன் லோக்கல் பாடிஸ்னால் என்னங்கிறத கேட்டிருக்கிறாங்க. அடுத்து பயோடெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரு. சரிங்களா, எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டிருக்காங்க. உங்கள் நேட்டிவ் பற்றி சொல்லுங்கன்னு இருக்காங்க. இப்போ டீ க்ரோயிங் ஏரியாஸ் இன் தமிழ்நாடு அண்ட் இந்தியா, எங்கெல்லாம் தமிழ்நாட்டில் இந்திய அளவில் தேயிலை எங்கெல்லாம் வளருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ சமீபத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்கீம் என்னெல்லாம் அப்படிங்கிற விஷயத்தை கேட்டிருக்காங்க. ஸோ ரிசர்ச் அண்ட் ட்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ கேம்பிரிட்ஜில் இதுக்காக ஒரு ரிசர்ச் போயிட்டுருக்கு, அதை பற்றி என்னன்னு சொல்லி கொஞ்சம் அங்கே போயிட்டாங்க. சரிங்களா, அடுத்து ஹெரிடிட்டரி டிஸார்டர் அதை பற்றி கேட்டிருக்காங்க. பாடி ஃப்ளூயிட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. திருப்பி ஒரு மெம்பர், அதாவது கேள்விகள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ்நாடை பற்றி கேட்கறதுக்கு ஒரு மெம்பர் யாரோ ஒருத்தவங்க உள்ள கேட்டுட்ருக்காங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக ஏஐ கேட்கறது ஒரு நபரே அந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்க்குறதுன்னா தனியாக ஒரு நபர் கேட்குறாங்க. அப்போ புரிஞ்சுக்கோங்க, இந்த பேனலில் எப்படி ஒரு நபர் வந்து இந்த கேள்வி தான் கேட்குறாங்கிறத அனலைஸ் பண்ணிடுங்க நல்லா. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் யார் கொண்டு வந்தாங்க? ஏன்னா இந்த கேள்வி ஏற்கனவே ஒரு கேண்டிடேட் கேட்டாங்க, நாளைக்கு கூட கேட்கலாம் அவங்களுக்கு. ஹவு மெனி நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குது? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு சேர விருப்பம் இருக்கா? கரண்ட்டாக எங்கே வேலை பார்க்குறீங்க? எத்தனை குழந்தைகள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஹஸ்பண்ட் என்ன வேலை பார்க்குறாங்க, என்ன சம்பளம் வாங்குறீங்கன்னு கேட்குறீங்க. இப்போ உங்களோட சம்பளம் என்ன, இந்த சம்பளத்தை வச்சு நீங்கள் எப்படி ஃபேமிலியை ரன் பண்ணுறீங்க? ரொம்ப பேசிக்கான கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு டைட்டாக கேட்டாங்க, அதுக்கடுத்து போக என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக கேட்டிருக்காங்க. அதான் பொதுவாங்க நல்லா பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூவோட ஃபார்ம் இன்றைக்கி இந்த போக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லை. நம்ம பேர் இல்லை, அப்பா அம்மா பேர் கிடையாது, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடையாது, நம்ம யார் என்னன்னு இதுக்கு முன்னாடி தெரியாது கம்ப்ளீட்டாக. இப்போ அவங்க கையில் இருக்கிறது வந்து ஒன்று தான், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்குது. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிளாங்காக ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்றதுனால உங்களை பற்றி சொல்லாதீங்க, உங்கள் வீட்டை பற்றி சொல்லாதீங்க, உங்கள் ஊரை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ அதில் டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது வந்துடுது. இப்போ ஊர் பெருமைகள் அப்படியே வரிசையாக அதை முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளோட எஜுகேஷன், ஏன்னா அதில் அவங்க கையில் இருக்கிறது அதுதான். அப்போ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனாக டெக்னிக்கல் ரிலேட்டடாக நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அது ரிலவெண்ட்டான கொஸ்டின் கேட்குறாங்க. இல்லை எங்கே படிச்சிங்கன்னு கேட்டு அப்படியே போகிறாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாரத ரத்னா அப்படிங்கிறத பற்றி எதுவுமே கேட்கல. அப்போ நாளைக்கு அது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருங்க. அப்போ டெக் ரிலேட்டடாக வேறு ஏதாவது இருக்கான்னு பாருங்கள், இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே நல்லா படிச்சுட்டு போங்க. சரிங்களா, ஸோ அவார்ட்ஸ். சரிங்களா, இன்றைக்கி 2 பேருக்கு தான் நோபல் பரிசு கேட்டிருக்கிறாங்க. அப்போ நோபல் பரிசு, இந்த பத்ம விருதுகள், ஜனவரி 26 வந்த விருதுகள், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் உட்காந்து பார்த்துட்டு போயிருங்க. நாளைக்கு அட்டன் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, ஸோ ஒன்றுமே இல்லை, ரொம்ப பேசிக்காக இருக்குது. காமனாக அப்படியே ஒரு மாதிரி ஏரியாவில் தான் ரொம்ப பொதுப்படையான கேள்விகள் தான் கேட்குறாங்க. அதனால் பதட்டப்படாமல் நிதானமாக ஆன்சர் பண்ணுங்கள். எல்லாருமே போனவங்க எல்லாருமே ஹாப்பியாக தான் வெளியே வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் எந்த பயமும் இல்லை. நாளைக்கு ரொம்ப தன்னம்பிக்கையோடு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அட்டன் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.